நிறைய பேர் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. நம்ம சாப்பிடாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறீங்க. அது வந்து தவறு. பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் எடுத்துக்கலான்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு மேலே வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்காருக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கட்டிட்டு நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சு தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் வரும். வயிறு வந்து தொப்பை போடுது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நம்ம சாப்பிடாதனால தான், காற்று வந்து உள்ளே போனனால தான் அந்த வயிறு வந்து உபசமாக வந்து ஆகுது. சரிங்களா? வந்து சாப்பாடை வந்து எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லதை சாப்பிடுங்க. என்றைக்குமே நல்லா சாப்பிடுங்க, நல்லதை வந்து சாப்பிடுங்க. நல்ல நியூட்ரிஷன் நல்ல ஃபுட்டுங்களாம் வந்து காலையில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கோங்க. மதியம் நம்மளுடைய லஞ்ச் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனில் வந்து சாதத்தை போட்டுக்கோங்க. குழம்பு கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நல்லா காய்கறி நல்லா அவிச்ச பொருளுங்களெல்லாம் வந்து நல்லா வந்து வச்சு வந்து சாப்பிடுங்க. அறவே வந்து டீ காஃபியை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்காமல் இருந்தால் நம்ம நல்லாவே வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா? பால் கலந்த உணவுகள்லாம் வந்து எதுவுமே வந்து எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி நம்மளுடைய பேஜை வந்து டெய்லி ஃபுட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.